திருதி நாம யோகத்திற்கு வேதிபாத நாம யோகத்திற்கு உண்டான பலாபலன் என்பது வேறு, திருதி நாம யோகத்துக்கு உண்டான பலாபலன் என்பது வேறு. திருதி நாம யோகத்திற்கும் மகேந்திர நாம யோகத்திற்கும் ஒரே கான்செப்ட் தான். ராகு உத்தராயணத்தில் இருந்தாலும் சரி, தட்சிணாயணத்தில் இருந்தாலும் சரி, அந்த ராகு எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கின்றானோ அந்த நட்சத்திர சாரத்தினுடைய கிரக திசையில்தான் தான் ராகு செய்யக்கூடிய தன்னுடைய பயணத்தை அவரிடம் ஒப்படைப்பார். இது விதியை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்ப பொதுவா ராகு பகவான் யோகாதிபதியாக வந்தால் பெரும்பாலும் உத்தராயண புண்ணிய காலகட்டத்தில் பிறந்தவர்களை காட்டிலும் தட்சிணாயன புண்ணிய காலகட்டத்தில் வரக்கூடிய கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு இந்த ராசி மண்டலத்தில் தான் இந்த ராகுனுடைய யோகத்தன்மை வேதிபாதத்துக்கு மட்டுமல்ல எந்த ராகுவாக இருந்தாலும் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அப்ப ஜாதகத்தினுடைய அமைப்புல என்னன்னு கேட்டீங்கன்னா, தசமி திதியில போய் இவர் பிறந்திருக்காரு. என்ன திதியில பிறந்திருக்கிறாரு? தசமி திதி சுக்லபட்ச திதியில போய் பிறந்திருக்கிறாரு. சூரியன் பிரதானமான சூனியாதிபதி. அதனால என்ன கேட்டீங்கன்னா, ராகு அங்கே அமர்ந்திருக்கும் பொழுது நான் பெரும்பாலும் நம்முடைய தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு சொல்லும் போது சிம்மத்தில் சனி பகவான் இருந்தாலும், ராகு பகவான் இருந்தாலும், கேது பகவான் இருந்தாலும், அது பொதுவாக ராகு யோகியாக உள்ளவர்களுக்கு மட்டும் அல்ல, மற்றவர்கள் யாராக இருந்தாலும் ராகு பகவான் சிம்மத்தில் அமர்ந்திருந்தாலே அது பொதுவான கான்செப்டுக்கு சொல்ல ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ராகு பொதுவாக சிம்மத்தில் அமரக்கூடாது. அப்படி அமர்ந்தாலும் அங்கே கரும நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய பூர நட்சத்திரத்தில் அமரக்கூடாது. அப்ப அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல அவர்கள் தொழில் செய்யலாம், தொழில் பார்த்து கொண்டிருக்கலாம், ஒரு ஜீவனத்தை அமைக்கலாம். ஆனால் அந்த ஜீவனத்தின் மூலியமாக வரக்கூடிய அபரிதமான வருமானங்கள், ஒரு லாபகரமான சூழ்நிலை தடை செய்யப்படும். அப்படி ஒரு லாபகரமான சூழ்நிலை வந்தால் அந்த லாபகரமான சூழ்நிலை விரயத்திற்கு மட்டும்தான் பயணம் பெறக்கூடிய, அதாவது சிம்மத்துல ராகு பகவான், நான் சொல்றது இப்ப இந்த ஜாதகம் சொல்ல பொதுவா சொல்றேன். ஏன் பொதுவா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ராகுவுக்கும் சிம்மத்திற்கும் ஒரு கணக்கு இருக்குது அப்படின்றத சொல்ல வர்றதுக்கு காரணம் கேட்டீங்கன்னா, அங்க பொதுவாவே ராகு என்பது விஸ்வரூபம். அதற்கு அவயோகி என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய நட்சத்திரத்தினுடைய கணக்குப்படி பார்க்கும் பொழுது பொதுவாக சொல்லப்பட்டாலும் கூட, அவன் ராகு பூர நட்சத்திரத்துல போய் அமர்ந்து இந்த ஜாதகத்தில் அமர்ந்திருந்தாலும் ராகு சிம்மத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் ஜீவனத்தை செய்வார். தனக்கு வாழ்க்கையில் அவர் செய்யக்கூடிய உழைப்பு, அவர் போடக்கூடிய முதலீடு அவருடைய வாழ்வாதாரத்துக்கு பயணித்துக் கொண்டிருக்குமே ஒழிய ஒரு லாபகரமான சூழ்நிலைகள் கிடைக்காது. இது நம்ம ராகுக்கு சொல்லக்கூடிய கணக்கு. அதற்கு தனியாக நம்ம சில கோயில்களை நம்ம கொடுத்திருக்கிறோம். இது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக சிம்மத்தில் ராகு எந்த நாம யோகத்தில் பிறந்திருந்தாலும் அங்கே சிக்கல் பண்ணுவான், அது பொது. இப்ப ராகு பகவான் இவர் தட்சிணாயனத்தில் இருந்தாலும் உத்தராயணத்தில் இருந்தாலும் திருதி நாம யோகத்தில் பிறப்பவர்களுக்கும், அதுபோக என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மகேந்திர நாம யோகத்தில் பிறப்பவர்களுக்கும் பெரும்பாலும் அந்த ராகு பகவான் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கின்றானோ அதனுடைய திசையில் கண்டிப்பாக ஒரு யோக பலனை தர வேண்டிய கட்டாயம் உண்டே. இப்ப ஜாதகத்திற்கு ராகு பகவான் எங்க இருக்கிறாரு? யாருடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கிறாரு? பூரத்தில் இருக்கிறார். இப்ப நடக்கக்கூடிய திசை எந்த திசை? சுக்கிர திசை. அப்ப சுக்கிர திசை ஆரம்பிக்கும் போது இவருக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ராகு பகவான் இந்த சுக்கிரன் கொடுத்து இவர் எனக்கு என்ன இந்த சுக்கிரனை பத்தி ஆரம்பிச்சிருக்கிறாரு. 20 வருட காலகட்டங்கள்ல சுக்கிரன் ராகு போல் செயல்படுவதற்குண்டான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. சரியா? சரி, சுக்கிரன் எப்ப ஆரம்பிச்சாரு? சுக்கிரன் இப்ப சுக்கிர திசையில சுக்கிரன் பத்தி எப்ப முடியுது? எப்ப ஆரம்பிச்சாரு? ஜூலை 2024 இருந்து நவம்பர் 2027 வரைக்கும். அம்மா, அந்த பையனுக்கு எப்பமா தொழில் அமைச்சு கொடுத்தீங்க? ஐயா தொழில் பண்ணலைங்க ஐயா, வேலைதான் ஐயா செய்யறாங்க. ஐடி ஃபீல்ட்ல தான் இருக்காங்க. ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா இவர் ஐடி ஃபீல்ட்ல வேலை செஞ்சிருக்காரு. ரைட்டு. அப்ப வாகனத்தை வைத்து இயக்குபவர் யாரு? இந்த பையனுடைய தந்தை. ஆமாங்க ஐயா, தந்தை. இப்போதைக்கு இல்லை ஐயா, 2 வருஷமா இல்ல. ஆனா 15 வருஷமா வாகனம் தான் இயக்கிட்டு இருந்தாரு. அப்ப இவருக்கு முடக்காதிபதி யாருன்னு கொஞ்சம் பாருங்க. சூரியன் தான் ஐயா. இவருக்கு முடக்கை குறிகாட்டக்கூடிய நட்சத்திரம் யாருன்னு பாருங்க. சூரியனா? சூரியன். அப்ப 2018க்கு பின்னாடி தகப்பனாருக்கு 2018, 19, 20க்கு பின்னாடி இவருக்கு சூரியனே இந்த ராகு பகவான் யோகாதிபதியாக இருந்தாலும் கூட
அவன் சிம்மத்துல சூனியாதிபதி வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறான். சூரியனே முறக்காதிபதியா இருக்கும் போது இவருக்கு நல்லா பயணிச்சு இருந்தாலும் 2018க்கு பின்னாடி இவருடைய பையனுடைய ஜாதகத்திற்கு தகப்பனுக்கு பாதிப்பு வரணுமா? சரி, திருதி நாமயோகத்தில் பிறந்தவருடைய வாழ்க்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகு பகவான் திருதி நாமயோகத்தில் பிறந்தாலும் ராகு யோகி, வியதிபாதத்தில் பிறந்தாலும் ராகு யோகி, மகேந்திரத்தில் பிறந்தாலும் ராகு யோகி. அப்ப இந்த 3 வகையான ராகுக்கும் உண்டான நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த திருதி ராமயோகத்தில் பிறக்கக்கூடிய ராகு நிலையில்லாமல் பயணிச்சு கொண்டிருக்கக்கூடிய அளவு ஒரு இடத்துல நிக்காது. இப்ப சில சர்ப்பங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ராகுவை பத்தி தெரியறதுக்கு சர்ப்பம் தான் ராகு. அவர்கள் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, நிலையில்லாமல் தன்னுடைய பயணத்தை பயணிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுபோக அவங்களுடைய அவயோகத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பெரும்பாலும் இவர்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை டிராவல்ஸுக்கோ அல்லது சாப்பிடுறதுக்கோ அல்லது எங்கேயாவது தனிப்பட்ட முறையில வெளியே தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு போய் தங்குறதுக்கோ சம்பாதிக்கிறது லட்சம், செலவு பண்றது 96,000. மீதி இருப்பி எவ்வளவு வரும்? இப்ப ஏன் பாத்தீங்கன்னா 2018க்கு பின்னாடி இவர்களுடைய வாழ்க்கையில முன்னாடி வந்திருக்குன்னு சொன்னா, சுக்கிரன் இந்த ஜாதகத்திற்கு ராகு பகவான் சுக்கிரனுக்கு யோகத்தன்மையை கொடுக்குறாரு. இப்ப எப்பமா வேலைக்கு போய் இவருக்கு எவ்வளவு நாள் ஆச்சுக்குமா? இப்பதான் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமா தான் ஐயா போயிட்டு இருக்கிறாரு. இப்ப இந்த 1 வருஷ காலகட்டத்துல ஒரு நிலையான ஒரு ஸ்டெடியான வேலை கிடைச்சிருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி பயணிச்சுக்கிட்டு இருப்பாரு. கரெக்டுங்களா? ஆமாங்க ஐயா, நீங்க சொன்ன மாதிரி கார் வாங்கி அதுக்குதான் பிரயாணத்துக்கே அந்த செலவு போயிட்டு இருக்குயா. யாருக்கு? அந்த ஜாதகருக்கு. என்ன கார் வாங்கியிருக்கிறாரா? ஆமாங்க ஐயா, வாங்கி அதுக்கு பெட்ரோல் ஊத்துறதும் அது பயணத்துக்கான செலவு சரியா போயிடுது. இதே தானமா அவங்க அப்பாவுக்கு நடந்திருக்கு 2018ல. வாகனம் பழுதுனாலயோ வாகனம் ஓடாதனாலயோ இல்லாட்ட வேலைக்காரர்கள் மூலியமாகவோ, சும்மா இல்லாம வேலைக்காரர் சும்மா வண்டி இருந்தாலும் எவ்வளவு ஒருத்தர் இடிச்சுட்டு விட்டுட்டு வேலை வச்சிருக்கீங்கம்மா. ஆமாங்க ஐயா, ஆமாங்க, அவருக்கு அப்செட் ஆச்சுங்க ஐயா. ஆமா. அப்ப இந்த ராகு என்று சொல்லக்கூடிய கணக்கான பையனுக்கு பாத்தீங்கன்னா, ராகு பகவான் பூர நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த சுக்கிரனுக்கு உண்டே. ஆனால் இந்த ராகு சுக்கிரன் ஒப்படைக்கும் போது அந்த யோகத்தன்மை, அதாவது எனக்கு தடுக்கப்பட்டோ அல்லது குறைக்கப்பட்டோ இதை நிவர்த்தி செய்வதற்குண்டான வழிமுறைகள் என்ன? முதல்ல திரிசூன்யத்தையும் முடக்காதிபதியை ரிலீஸ் பண்ணணும். திருதி நாம யோகத்தில் யார் பிறந்தாலுமே அவருடைய குடும்பத்தில் அந்த ஜாதகரோ அல்லது அந்த ஜாதகருக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தக்கூடியவரோ என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த குடும்பத்துக்கு தலைமை பொறுப்பு இருக்கிறவரு ஒரு இடத்தில் நின்று தொழில் ஜீவனம் பண்ண முடியாமல் அவர் இடம் பெயர்ந்து இது போக வேண்டிய கணக்கு உண்டு. இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ராகு திருதி வேதிவாதம் மகேந்திரம் இந்த 3 ராமயோகத்தில் யார் பிறந்தாலும் அது சோம பரமபத ஜாதகம்னு பேரு. என்ன ஜாதகம்னு பேரு? சோம பரமபத ஜாதகம். ஆனால் இந்த ராகுடைய நட்சத்திரத்துல யோகாதிபதியாக பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும், அது வேதிபாதத்தில் பிறந்தாலும் அல்லது திருதி நாம யோகத்தில் பிறந்தாலும் அல்லது மகேந்திர நாம யோகத்தில் பிறந்தாலும் எப்பொழுதும் உறங்காமல் விழித்து கொண்டு வேலை செய்யக்கூடிய திறமை மிக்கவர்கள், சுறுசுறுப்பானவர்கள், சமயோகித புத்தியை அறிந்து கொண்டவர்கள், ஓடிக்கொண்டே இருக்க நினைப்பவர்கள், வாழ்க்கையில் முன்னேற துடிப்பவர்கள் எல்லாம் சரி. அது நடக்குமான்னு கேட்டா நடக்கிற மாதிரி இருக்கும். கடைசியில என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்படியே எனக்கு ராகு பகவான் யோகியாகி சுக்கிர பகவான் அவயோகியாக இருக்கக்கூடிய குடும்பத்தில், அதாவது பெண்கள் தகப்பன் வழி சம்பந்தப்பட்ட உறவுகளில் வரக்கூடிய பெண்களுடைய, அதாவது இந்த குடும்பத்துக்குள் இருந்து பிறந்து வெளியே போன பெண்களுடைய வாழ்க்கையும், வெளியே இருந்து இந்த குடும்பத்திற்கு சந்ததி விருத்தியை வளரக்கூடிய செய்வதற்காக வேண்டி வரக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கையும் திருதி வேதிபாதம் மகேந்திரம் இந்த 3 நாமயோகத்தில் ராகு பகவான் யோகியாக பிறப்பவர்களுக்கு கண்டிப்பாக பெண் சம்பந்தப்பட்ட வகையால் நிச்சயமாக ஒரு அனுகூலமான சூழ்நிலைகள் இருக்காது. அது இருக்கவும் விடாது, இயங்காது. அதற்கு அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய ஜாதகத்துல திருதி நாம யோகத்திலேயோ அல்லது வேதிபாத நாம யோகத்திலேயோ அல்லது பாத்தீங்கன்னா மகேந்திர நாம யோகத்திலேயோ யார் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து விட வேண்டும். இதுல ஒரு பெரிய பியூட்டி என்ன அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா,
இந்த தீதி மகேந்திரம் ஏதிவாதம் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு தான் ராகு கேது தோஷம் கடுமையான விஷயத்தை செய்யும். பெரும்பாலும் திருதி நாமயோகத்தில் பிறப்பவர்கள் கணயம், கல்லீரல், அதுபோக சிறுநீரக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள். காலை நேரத்திலும் மாலை நிறத்திலும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை இந்த 3 நாமயோகத்தில் பிறப்பவர்கள் சரியான முறைகள் வெளியேற்றாமல் விட்டால் நிச்சயமாக பாதிப்பு யாருக்குன்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் நீர்க்கிருமிகள், யூரின் இன்ஃபெக்ஷன், பெண்களாக இருந்தால் பாத்தீங்கன்னா சிறுநீர் கட்டி, கர்ப்பப்பை கோளாறு, யூட்ரஸ் ப்ராப்ளம், இது பூராமே அதிகமாக பாதிக்கப்படுபவர்கள் திருநாமயோகத்தில் பிறந்த பெண்கள் என்பதை யாரும் தயவு செய்து மறந்துவிட வேண்டாம்.